வணக்கம். ரீசெண்டாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வரை பற்றி சில கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருப்பார். தஞ்சாவூரில் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்மந்தமாக அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருப்பார். இதுக்காக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சார் இது, அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம், உடனே ஏன் ரிலீஸ் பண்ணோம், எப்படி அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழலாம். அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல போலீஸ் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷன் பெயில் அப்படின்றதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒருத்தவங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வகையில் அவங்க பெயில் வாங்க முடியும். ஒன்று ஸ்டேஷன்லேயே பெயில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன். அப்படி இல்லைனா அவங்க கோர்ட்டுக்கிட்ட போய் ஜுடிஷியல் பெயில் வாங்கணும். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் வாங்குறது. இது ஸ்டேஷன் பெயில். ஸ்டேஷன் பெயில்னால் என்னென்னா அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு 1 hour அவரை விசாரித்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஸ்டேஷன்லேயே நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் எப்பப்போலாம் கூப்பிட்டாலும் வரணும், இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட ரிட்டனாக எழுதி வாங்கிட்டு ஸ்டேஷன்லேயே அவரை ரிலீஸ் பண்ணலாம். இதுதான் ஸ்டேஷன் பெயில். இந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ஸு, பெரிய செலிப்ரிட்டி இவங்கெல்லாம் கைது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவதூறாக பேசுறது, இந்த மாதிரி கேசஸ் கைது பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டேஷன் பெயிலில் அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. சார் அப்போ அவ்வளோதானா, இனிமேல் அவரை போலீஸ் அரெஸ்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிலில் தான் அவர் ரிலீஸ் ஆகிருக்காரு. ஃபர்தராக என்ன ஆகுனா போலீஸ் அவரோட அந்த ஸ்பீச்சு, சுற்றி இருக்கிற எவிடன்ஸு, ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 9 செக்ஷனில் அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனுக்கும் அவர் பேசுனதுக்கும் ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட்டை போலீஸ் ஃபைல் பண்ணும். இந்த ப்ராசஸில் எப்போ தேவைப்பட்டாலும் அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு தான் இந்த பெயிலில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கப்புறம் கோர்ட் ஒரு வாட்டி பார்க்கும், அவர் பேசுனதுக்கும் இந்த செக்ஷன்ஸ்க்கும் ரிலேட் ஆகுதா, இந்த செக்ஷன்ஸை அவர் வயலேட் பண்ணுறாரான்னு கோர்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணும். இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஃபைனலாக கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவருக்கு அந்த செக்ஷன்ஸ் அடிப்படையில் தண்டனை கிடைக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.